This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology. ஜம்மு மற்றும் காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கும் 370வது பிரிவு ரத்து செய்யப்பட்ட பின்னர் முதல் முறையாக மக்களவை தேர்தல் நடைபெற்று வருகிறது. இம்முறை தேர்தல் களம் எப்படி இருக்கிறது என்பதை பதிவு செய்கிறது புதிய தலைமுறை. பாரதிய ஜனதா தனது சாதனைகளில் ஒன்றாக கூறிக்கொள்வது காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்தை ரத்து செய்தது. அவ்வாறு ரத்து செய்யப்பட்ட பின்னர் நடத்தப்படும் முதல் மக்களவைத் தேர்தல் என்பதால் தற்போதைய தேர்தல் முக்கியத்துவம் பெறுகிறது. தொகுதி மறுவரையும் செய்யப்பட்ட 5 தொகுதிகளுக்கு தேர்தல் நடைபெறுகிறது. தற்போது காஷ்மீரின் ஸ்ரீநகர் உள்ளிட்ட நகர பகுதிகளில் அமைதி நிலை நிலவுகிறது. சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் வர தொடங்கியுள்ளனர். பொருளாதார வளர்ச்சியும் இருப்பதாக பாரதிய ஜனதா கூறுகிறது. ஆனால் இது உண்மையில் காஷ்மீர் மக்களுக்கு பயனளித்து உள்ளதா, அது தேர்தலில் தாக்கத்தை ஏற்படுத்தி உள்ளதா என்பதை தேர்தல் முடிவுகளில் தெரியும். காஷ்மீரில் முக்கிய கட்சிகளாக தேசிய மாநாட்டு கட்சியும் மக்கள் ஜனநாயக கட்சியும் தேர்தலில் போட்டியிடுகின்றன. இவ்விரண்டு கட்சிகளுக்கு இடையில் போட்டி என்றாலும் அப்னி பார்ட்டி, மக்கள் மாநாட்டு கட்சி ஆகியவையும் தேர்தல் களம் காண்கின்றன. ஜம்மு பகுதியில் அமைந்துள்ள 2 தொகுதிகளில் நேரடியாக போட்டியிட்டும் பாரதிய ஜனதா கட்சி, காஷ்மீரில் உள்ள 3 தொகுதிகளில் அப்னி பார்ட்டி மற்றும் மக்கள் மாநாட்டு கட்சிக்கு மறைமுக ஆதரவை அளித்து வருகிறது. இம்மூன்று தொகுதிகளிலும் பொதுவாக மிகவும் குறைவான வாக்கு விழுக்காடே பதிவாகும். பிரிவினைவாத அமைப்புகள் தேர்தல் புறக்கணிப்புக்கு அழைப்பு விடுப்பது வழக்கமானதாக இருக்கும். ஆனால் இம்முறையோ அப்படி எந்த அமைப்புகளும் விடுக்கவில்லை. இதனால் வாக்குப்பதிவு அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் இந்த முறை தேர்தலில் அதிக பரப்புரையை காண முடியவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. பெரிய அளவில் பரப்புரை மேற்கொள்ள தாங்கள் பணம் படைத்த கட்சி அல்ல என்கிறார் ஸ்ரீநகர் தொகுதி மக்கள் ஜனநாயக கட்சியின் வேட்பாளர் வாஹித் பாரா. We are a party which doesn't have like big resource to organize rallies. There was a complete crackdown on PDP and the party president has faced a lot of onslaught. So I think what we are trying to do is like provide voice to people of Kashmir. We see this election as an attempt to heal people, to end the suffocation, end the pain, connect back to people after a 5-6 years of vacuum. So we are just not seeing it electorally. We are also seeing this as a process to bridge the gaps with people and political. காஷ்மீர் மக்களிடம் தங்களது நடவடிக்கைகளுக்கு வரவேற்பு இருக்கும் என நம்பும் பாரதிய ஜனதா கட்சி இளைஞர்களின் ஆதரவு தங்களுக்கு இருக்கும் என்று சொல்கிறது. Bharatiya Janata Party have made the Kashmir from terrorism to tourism hub. We are the part of the country, integral part of the country. Just like Maharashtra, just like Karnataka, just like Tamil Nadu, there should be no objection if the citizen of Tamil Nadu, citizen of Kerala can build the house here. After the 370, abrogation of 370, there is a lot of change in thinking of Jammu Kashmir people. The youth of Jammu Kashmir wants employment, business, development, better roads, better hospitals, better communications. மக்களவை தேர்தலில் காஷ்மீரில் சிறப்பு அந்தஸ்து ரத்து செய்யப்பட்டது, பொருளாதார வளர்ச்சி ஏற்பட்டதாக பாரதிய ஜனதா கூறுவது போன்றவை தாக்கத்தை ஏற்படுத்துமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். புதிய தலைமுறைக்காக காஷ்மீரிலிருந்து ஒளிப்பதிவாளர் கிருஷ்ணமூர்த்தியுடன் நான் தமிழினியன். This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology.